guys, welcome to my channel. என்னோட சேனலை நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ ஒன்றும் நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, நம்ம நெயில் பாலிஷ் அடிச்சுட்டு போவோம் வெளியே போனால். ஸோ அதை வந்து எப்படி ஈஸியாக ரிமூவ் பண்ணலாம், நெயில் பாலிஷ் ரிமூவர் இல்லாமல் எப்படி ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போகிறேன். நம்மளுடைய நெயிலுக்கும் எந்த டேமேஜும் இல்லாமல் நான் இன்றைக்கி வந்து ரிமூவ் பண்ணி காட்ட போகிறேன். என் நெயில் பாருங்கள், அங்கங்கே ரொம்ப கன்றாவியாக பார்த்திங்கன்னா நெயில் பாலிஷ் இருக்கும். 2 நாளைக்கு முன்னாடி அடித்தது. ஸோ போன வீடியோவில் இந்த நெயில் பாலிஷ் தான் அடிச்சிருப்பேன், நீங்கள் போய் பாருங்கள். ஸோ இப்போ வந்து ரொம்ப டார்க்காக அங்கங்கே கொஞ்சம் லைட்டாகவும் இருக்குது. இதை நான் எப்படி ரிமூவ் பண்ணுறேன் அப்படின்னு உங்களுக்கு நான் காட்டுறேன். இது ரொம்ப ஈஸியாக ரிமூவ் பண்ணலாம். இந்த நெயில் பாலிஷ் கலர் இதே தான். ஸோ நீங்கள் வேறு எந்த நெயில் பாலிஷ் இருந்தாலும் எடுத்துக்கோங்க. ட்ரை ஆகிடுச்சு, என்னோடய நெயிலில் சொல்கிறேன். இப்போது அதே நெயில் பாலிஷ் எடுத்து நான் வந்து இது கொஞ்சம் லைட்டாக இருக்குது, ஆல்ரெடி போன மாதிரி தான் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டார்க்காக இருக்குது. இது மேலே லைட்டாக சும்மா அப்படியே அடித்து விடுறேன். அடித்து விட்டுட்டு நான் என்னோடய கிளாத் வச்சு சும்மா அப்படி வச்சு துடைக்கிறேன். பாருங்கள், இப்படி துடைச்சி எடுத்துட்டாலே நெயில் பாலிஷ் ரிமூவ் ஆகிடுது. பாருங்கள். ஸோ என்னோடய நெயிலில் எதுவுமே இல்லை. ஸோ என்னோடய எல்லா நெயிலையும் நான் இப்படி தான் பண்ணுறேன். நான் ஒவ்வொரு வீடியோவிலையும் இப்படி தான் பண்ணுறேன். ரொம்ப ஈஸியாக நெயில் பாலிஷ் ரிமூவ் ஆகிடுது. நம்ம நெயில் பாலிஷ் ரிமூவர் வச்சாலே ரொம்ப நேரம் ஆகும், அது வரத்துக்கே ரொம்ப லேட் ஆகும். நான் நிறைய தடவை ட்ரை பண்ணியிருக்கேன் நெயில் பாலிஷ் ரிமூவர் வச்சு. அதை விட இது எனக்கு பெட்டர் ரிசல்ட் கிடைக்குது. கொஞ்சம் சீக்கிரமாகவும் என்னோடய நெயில் பாலிஷ் ரிமூவ் ஆகிடுது. என்னோடய பர்சனலாக நான் எல்லாமே ட்ரை பண்ணுறது எல்லாமே என்னோடய வீடியோவில் நான் எப்பயுமே ஷேர் பண்ணுவேன். அதில் இதுவும் ஒன்று. எந்த டேமேஜும் இல்லை இதில் நம்ம பண்ணும்போது. இல்லைனா உட்காந்து கழுவிட்டு சுரண்டிட்டு உட்காந்துட்ருப்போம். ஆமாம் தானே? ஸோ எதுவுமே இல்லை, முள்ளால் எடுப்போம் இல்லையா, அதே மாதிரி மெத்தட் தான் நெயில் பாலிஷாலே எடுத்துக்கிட்டேன். நல்லா இருக்குல்ல பார்க்க? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணிட்டு கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா? இப்போ நான் மறுபடியும் என்ன பண்ணுறேன்னா, புதுசாக நான் நெயிலில் வந்து நெயில் பாலிஷ் அடிக்கிறேன் ஒயிட் கலரில். இன்ஸ்டண்ட்டாக நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். அது வந்து 2-3 நாள் கழிச்சு ஆனதுனால வந்துடும் அப்படின்னு கூட சில பேர் சொல்லுவீங்க. நான் இன்ஸ்டண்ட்டாக பண்ணி காட்டுறேன். இது வந்து நல்லா ட்ரை ஆகிடுச்சு. ஸோ ட்ரை ஆகணும், எல்லா நெயிலையும் நான் அடித்து காட்டுறேன். ஸோ டபுள் லேயர் கொடுங்க. சில பேர் 4 லேயர் அந்த மாதிரிலாம் கொடுப்பாங்க, அதெல்லாம் ரொம்ப வராது. நம்ம எப்படி நார்மலாக வந்து நம்ம வந்து நெயில் பாலிஷ் அடிக்கிறோமோ அதே மாதிரி நெயில் பாலிஷ் அடிங்க, ஓகேவா? அடிச்சுட்டு நான் வந்து ஒரு 2 hours இல்லை 1 hour கழிச்சு நான் இதை வந்து பண்ணுறேன். இப்போ இது ஃபுல்லாக ட்ரை ஆகட்டும், அது வரையும் நம்ம கொஞ்சம் பேசலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, இதை கம் யூஸ் பண்ணி கூட அப்ளை பண்ணுவாங்க. அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் அதை ட்ரை பண்ணுங்கள். நானும் அதை ட்ரை பண்ணியிருக்கேன். கம் முதல்ல அப்ளை பண்ணிவிட்டு முதல்ல நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க கையை. வாஷ் பண்ணிட்டு கம் அப்ளை பண்ணிவிட்டு அப்புறம் வந்துட்டு நெயில் பாலிஷ் அடிங்க. ஸோ அது ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் இருக்கும், நல்லாயிருக்கும் அதுவும் பார்க்க. அப்புறம் இப்போ வந்து ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சு. நான் தொட்டு பார்க்குறேன், எதுவும் பிசுன்னு இல்லை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் அதே நெயில் பாலிஷ் எடுக்கிறேன். சரி, வேறு கூட எடுத்துக்கோங்க, ஓகேவா? நான் இப்போ வந்து அதே எடுத்துகிட்டு சும்மா இப்படி வந்து தேய்ச்சி விடுறேன், அவ்வளோதான். சும்மா பண்ணுறேன், அவ்வளோதான். சும்மா பண்ணிவிட்டு நான் ஒரு கிளாத் வச்சு நான் கொஞ்சம் நல்லா தொடச்சி எடுத்துருங்க. இப்படி நான் எடுத்துட்டாலே வந்துடும். ஃபஸ்ட் டைம் எடுக்கும்போதே வந்துடும். நல்லா வச்சு நம்ம தேய்ச்சி விட்டோன்னா வித்தின் செகண்டில் அது வந்து வந்துடும், ஓகேவா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் 2வது விரலுக்கும் செஞ்சு காட்டுறேன். சும்மா இப்படி தான் பண்ணுறேன், நிறையலாம் எடுக்கலை. எடுத்துட்டு நான் ஃபஸ்ட் டைம் எடுக்கிறேன். ஒரு தடவை எடுக்கும்போதே பாருங்கள் போயிடும். அண்ட் இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் தேய்ச்சி விட்டு எடுத்தோன்னா ஃபுல்லாகவே வந்துடும். இது எதனால் வருதுன்னு பார்த்திங்கன்னா, இந்த நெயில் பாலிஷ் பார்க்கவே வந்து நெயில் பாலிஷ் ரிமூவர் டைப் தான். ஏன்னா அதுவும் நம்ம வந்து கையில் பட்டோன்னே ரொம்ப சில்லுன்னு இருக்கும். இதுவும் அதே மாதிரி தான் இருக்கும். என்னோட நெயிலில் ஃபுல்லாகவே போயிடுச்சு. ஸோ 2த்துக்கும் இருக்குது, அதே தான் இதுக்கும் இருக்குது. அதனால் இது ஆக்சுவலி அதனால் ஈஸியாகவே ரிமூவ் ஆகிடுது. ரொம்ப ஈஸி மெத்தட் தான், நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், ஓகேவா?
ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, பாய் பாய். See you next video.